கடைசியாக என்ன சொல்கிறது, யாழ்ப்பாணத்தை என்னட்ட தாங்கன்னு தான் சொல்கிறேன். பிரசிடென்ட் நெச்சா தரலாம், அவர் நெச்சா ஒரே சூழல் செய்யலாம். என்னோட ஒரு 1 மந்த் நான் அவர் என்ன டிபாசிட் பண்ணுறேன் விருப்பம், அவருக்கு ஒரு 5 கோடி டிபாசிட் பண்ணுறேன் கவர்மெண்ட்டுக்கு. என்னுடைய யாழ்ப்பாணம் தான் 5 10 இவ்வளவு என்னட்ட இவ்வளவும் இருக்குது. எந்த பென்ஷன் எனக்கு வர பென்ஷன் காசு இவ்வளவு இருக்குது. எல்லாம் இங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிவிடணும். நீ எனக்கு இங்கால இவருக்கு அங்கே தயவு செய்து ஒருத்தருக்கு கொலி கேட்க மாட்டாங்க. இந்த முறை கொடுக்குறத பார்த்துட்டு கேட்க மாட்டாங்க. அப்படியானாக்களுக்கு தான் கொடுக்குறேன் தம்பி. வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வெட்டாப்பிள்ளை சதீஷ். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், அதுவும் வைரலாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வீடியோன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கோடீஸ்வரரான தியாகி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஜனாதிபதிக்கு 10 கோடி தருவதாகவும் யாழ்ப்பாணத்தை ஒரு மாதத்துக்கு என்னோட தாங்கோ நான் நடத்தி காட்டுறேன், ஒரு மாதத்துக்கு யாழ்ப்பாணத்தை என்னோட தாங்கோன்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கார். அது தனக்கு பென்ஷன் காசு எவ்வளவோ வருது, நிறைய காசுகள் எல்லாம் வருது. நான் எவ்வளோ 5 கோடினா 10 கோடினான்னு அரசாங்கத்துக்கு நான் கொடுக்குறேன், யாழ்ப்பாணத்தை ஒரு மாதத்துக்கு தாங்கோன்னு கேட்டு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கு. அதுதான் இப்போ வைரலாக ஓடிக்கொண்டிருக்கு எல்லா இடம். இது என்ன மாதிரி இவர் கேட்டார், என்ன உண்மை என்ன மாதிரின்ற ஒன்றும் தெரியாது. இதுதான் இப்போ வைரலாக ஓடிக்கொண்டிருக்கின்றதை நான் இந்த வீடியோவை மட்டும் போடுறேன். பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அதாவது தியாகி ஐயாண்ட வாமதேவன் தியாகேந்திரன், அவரது முழு பேர் தியாகி ஐயாண்டு சுருக்கமாக கூப்பிட்றவர்கள். இவற்றை ஆரம்ப காலகட்டங்களை பார்த்தா இவருக்கு ஒரு போலீஸ் அதிகாரியாக வர வேண்டுமென்று தான் இவருடைய விருப்பம் இருந்திருக்குது. அப்போ இவர் இந்த தாயாருக்கு அது பிடிக்கல. போலீஸாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் சிக்கல், இந்த உயிருக்கு ஆபத்து வருமென்றதால் அவர்கள் வேற கண்டிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் படிக்கிறது, லோ படிக்கிறதுக்கு அனுப்பி அங்கே படித்து கொண்டிருக்கும்போது தான் இவருக்கு கப்பலில் வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கு. அவர் தெரிஞ்சவர் மூலமாக கப்பலில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா போல் அவர் அதுக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா போய் சுவிட்சர்லாந்தில் தான் இவர் அங்கே இருந்து கொண்டு இவர் அங்கே இரும்பு வியாபாரம், பழைய இன்ஜின்கள், கார்கள் திருத்தி விற்கிறது, அப்படியான வியாபாரங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படியான செய்து அவர் பேசும்போதே சொன்னார், 7500 கார்களை தான் கிரீஸுக்கு அனுப்பியிருக்கிறாராம். தான் திருத்தி அனுப்பின கார் அனுப்பியிருக்கிறாராம். அப்படி உழைச்ச காசுகள்லாம் இது. அதாவது யாழ்ப்பாணத்தை ஒரு பெரிய ஒரு அளவில் மாற்றி காட்டுறேன், ஒரு மாதத்துக்கு தாங்கும் என்னட்ட. அவற்றை அடுத்த கட்ட உதவிகள் 2000 கோடிக்கு செய்கிறதுக்கு இப்போ தயாராக இருக்கிறார். இப்போ ரணில் விக்ரமசிங்கா கூட அவரை ஒரு 3 வருஷத்துக்கு மேலே சந்தித்து போயிருக்கிறா சொல்லியிருக்கிறார். திரும்பவும் சந்தர்ப்பம் கிடைச்சா தன்னை சந்திக்கலாம்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார். அடுத்து என்னென்னு சொன்னால், நித்திரை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் தான் இவ்வளோ காசையும் சம்பாதித்தாகும். அதுக்கு முதல் அதேமாதிரி 27 பிள்ளைகளை இந்த ஆதரவற்ற பிள்ளைகளை தான் வச்சு வளர்த்து படிப்பித்து அவர்களுக்கு திருமணம் செய்து வச்சிருக்கிறார். அதில் இன்னும் 2 பேர் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். திருமணம் செய்து வச்சு அவர்களுக்கான சகல உதவிகளையும் செய்து கொடுத்து விட்டுருக்கிறார். அப்படியான ஒரு ஆள் இப்போ இந்தியாவில் இருக்கிற மேட்டுப்பாளையம் என்ற இடத்துல ஒரு அகதி முகாம் இருக்கிறதாகவும், அவர்களுக்கு கூட பொதி கொடுக்குறதுக்கு தான் செல்லப்பாவும் கூறியிருக்கிறார். அங்கேயும் போய் அவைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்ய போகிறாண்டு. அதால் இப்போ எல்லா இடத்துல இருக்கிற மக்களும் இப்போ இவர் சந்திக்கிறதுக்கு, இவர்கிட்ட உதவி பெறுறதுக்காக இப்போ ஆவலாக அவர் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கூறியிருக்க யாரென்றாலும் என்ன சந்திக்கலாம், நான் எவ்வளோ செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், எல்லாம் மக்களுக்கு தான், என்னோடய வீடோ காணியோ ஒன்றும் இல்லை, எல்லாம் மக்களுக்கு தான் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த காணொளி தான் இப்போ வைரலாக ஓடிக்கொண்டிருக்கு. நீங்களும் இதை பாருங்க. நன்றி.